என் ஆத்மாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும், நான் இந்த பூமியை விட்டு போகிறேன், நான் என்று சொன்னால் ஆவி மனிதன், இந்த மனிதன் உள்ளான மனிதன் இந்த பூமியை விட்டு போகிற வரைக்கும் நான் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன், நான் கர்த்தரை துதிப்பேன். எப்படி கர்த்தரை துதிப்பேன்? எப்படின்னா, நல்லவர் நீர், அல்லேலூயா, நல்லவர் நீர். எந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தரை நல்லவராய் பார்க்கிற அந்த அனுபவம், எந்த கடைசி நிமிடம் வந்தாலும் சரி, அப்பவும் கர்த்தரை பார்க்கிற, நல்லவராய் பார்க்கிற அனுபவம். கர்த்தர் நமக்கு நன்மையை செய்கிறவராகத்தான் இருக்கிறாரே ஒழிய தீமையை செய்கிறவராக இல்லை. அவர் நல்லவர், 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 நல்லவர் என்கிற அந்த அறிவு, நல்லவர் என்கிறதை புரிந்து கொண்டு கர்த்தரை நல்லவராய் துதிக்கிற அந்த அனுபவம் தான் சரியான ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய வாழ்க்கை, கர்த்தரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு தான் பெரிய வெற்றியை கொண்டுட்டு வரும். தேவன் நல்லவர், கடவுள் நல்லவர், என்னை படைத்தவர் நல்லவர். அவர் தீமைக்கு காரணரே கிடையாது, நன்மைக்கு தான் அவர் காரணர். அவர் என் வாழ்க்கையை செழிப்பாக்குவார், என் வாழ்க்கையை நல்லதாக மாற்றுவார். அவரால் கூடாது ஒன்றுமே கிடையாது, மனிதனாலே கூடாது தான், தேவனாலே எல்லாம் கூடும், எல்லாவற்றையும் செய்வார். எப்படி செய்வார், எதை செய்வார் அல்ல. நான் துதிப்பேன், கர்த்தரை மகிமைப்படுத்துவேன், துதித்துக் கொண்டே இருப்பேன், நல்லவர் நல்லவர் பாடுவேன். அவரே எல்லா காரியத்தை வாய்க்க பண்ணி எனக்காக காரியங்களை செய்வார். ஆவியானவர் அதை செய்வார். ஆவியினால் ஆகும், சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரால் ஆகும். அதனால்தான் மரியாதை கர்த்தர் சொல்லும்போது, இந்த தூதன் சொல்லும்போது, உன்னதமான பலம் உண்மையில் நிழலிடும். அந்த உன்னதமான பலம் சொல்ல பரிசுத்த ஆவியானவர், அந்த வல்லமை ஆவியால் எல்லாம் கூடும். அவர் நிலடும் போது பரிசுத்த ஆவியினால் நீ கர்ப்பவதி ஆவாய். எப்படி ஆகும் என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தரால் கூடாது ஒன்றுமில்லை. ஆவியினால் ஆகும், ஆவியினால் ஆகும், ஆவியினால் ஆகும். வனாந்திர செழிக்கும், வயல்வெளி ஆகும், நன்மையாக மாறும். விசுவாசம் பேச பேச கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கு.